என்னோட பேர் கிருபாகரன் சண்முகம், கேஎஸ் குளோபலோட ஃபவுண்டர் அண்ட் ஒன் ஆஃப் த டைரக்டர். வணக்கம். கீகு தமிழ் பாட்காஸ்டோட 2வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். எபிசோட் ரொம்ப நல்லா போணுச்சு. அதில் மைண்டை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருந்தோம். நம்மளோட ஐயா மோகன் சிதம்பரம் அவர்கள் மைண்டை பற்றி பேசியிருந்தார். சரி, 2வது எபிசோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி இதில் மனசை பற்றி பேசலாமே. மைண்டு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, மனசும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல நான் ஒரு ஸ்ட்ராங் பிலீவர்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க தமிழில் அழகாக சொல்லணுன்னா மனோ தத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பழக்கமான பரிச்சயமான ஒரு ஆள் தான். ரொம்ப வருஷம் இவங்களுக்கு தெரியும். ஸோ நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். அவங்கள பற்றி நம்ம பேசலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்கள்ல, சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு முக்கியமான சிறு பங்கு ஆற்றுற ஒரு ஆளில் இவங்களும் ஒரு ஆள்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஏதாவது குழப்பமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு வீட்டில் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாக ஆகுதுன்னா, எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நான் இவங்கள தான் கச்சாவ் பண்ணுவேன். அதாவது அவங்கள போயிட்டு, இது இப்படி நடக்குது என்னக்கா பண்ணுறது, சமுதாயத்தில் இப்படி நடக்குது என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். எனக்கு நிறைய என்னோட கேள்விகளை, கோவத்தை எல்லாத்தையுமே இவங்க சரிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க கார்ப்பரேட் வேர்ல்டில் உள்ளவங்க தான். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக உருவெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கவுன்சிலிங், அதாவது சைக்காலஜி, அதில் ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்து நிறைய பேரோட வாழ்க்கையை நல்ல வகையில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்கிட்ட பேசும்போது நிறைய பிரச்சனைகளை இவங்கக்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க. நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாவ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இவங்கள பற்றி நான் ரொம்ப பேச போகிறதில்ல, அவங்க வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இவங்க வாங்கக்கா அப்படின்னோடனே வந்துட்டாங்க. என்ன கேட்க போகிறோன்னு தெரியாது. நான் கொஞ்சம் குழப்பமா தான் கேள்வி ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா கேட்க போகிறேன். பட் இது எல்லாமே சமுதாயத்துக்கு போய் சேரணும். முக்கியமாக இப்போ இருக்கிற பிரச்சனைய சில தீர்வு கொடுக்கணும். எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கு பர்சனலாக இது எப்படி, அது எப்படின்னு கேள்வியும் இருக்குது, கோவமும் இருக்குது. ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் பயனடைவீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக நம்ம கெஸ்ட்க்கு போவோம். நான் தென் ஸ்ரீ உமா ஈஸ்வரி. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. வந்துட்டேன். அக்கா, கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். சரி. ரொம்ப ஃபார்மலாக போவேனாக்கா, ஏன்னா எனக்கு வராது. ஓகே. தெரியுமா? ஓகே. ஸோ நான் கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் கோவப்படாமல் பதிலாக சொல்லுங்கள். மற்றதை பார்த்துக்கலாங்க்கா. சரியாக்கா? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஓகே. என்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிறு குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். அப்பா, அம்மா, நான், தம்பி. ஸோ அப்போ ஃபேமிலியோட டைனமிக்னா, அப்பா இஸ் ஏர்லைன் உள்ள ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சவர். ஓகே. ஸோ த ஒன்லி பிரேட் வினர் ஆஃப் த ஹவுஸ். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் ஸோ அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதான். அந்த ஒரு ஸ்மால் ஃபேமிலியில் அப்பா எனக்கு ஒரு ஸ்போர்ட்டிங்கான ஒரு பர்சன். அம்மா வெரி ஸ்ட்ரிக்ட். வாரணமாயிரம் அப்பா அம்மா. ஓகே. ஸோ அம்மா பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. அதாவது ஆண் பேச்சை கேட்கணும். அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஆண் பேச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 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 டிப்பிக்கல் இந்தியன் டைனமிக் ஃபேமிலி இருக்கு. ஸோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே என்னோட என்னோட ஸ்கூலிங் லைஃப்லாம் ப்ரைமரியிலேருந்து செகண்டரியில் எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ அப்போ அந்த பாய்ஸ் கூட பழகுறது எல்லாமே ஒரு அம்மாவுக்கு ஒரு பயம், ஒரு பொம்பளை பிள்ளை பாய்ஸ் கூட அது ஒரு ப்ரொடெக்ஷன் கெட்டு போயிடுவாங்களோ. அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஒரு தத்துவம் வரும், வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு பொத்தி தான் வளர்த்தாங்க. ஸோ மை எக்ஸ்போஜர் வித் பாய்ஸ் அதெல்லாம் ரொம்ப குறைவு. என் தம்பி மட்டும்தான். ஸோ அப்படி வளர்ந்து தென் அதுக்கப்புறம் கிராஜுவேட்டட் டு மை டிகிரிக்கும் இப்போ நான் இருக்கிற இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஜேர்னி. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இது நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. என்ன குழப்பங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்புறம் ஐ ஃபால் இன் லவ், அப்புறம் கல்யாணம் பண்ணி 1க்கு 2 அப்புறம் 3. எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க. அப்புறம் நான் கேள்வி கேட்டேன்னா, ஸோ அப்புறம் ஒரு 3 கிட்ஸ். அதுக்கு இந்த கவுன்சிலிங்க்கு முன்னுக்கே அந்த நம்ம பிகாஸ் என்னோட டிசிஷன், அதாவது என்னோட ஃப்யூச்சரும் சரி வாழ்க்கையும் சரி, இல்லை அப்பா அம்மா ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க.
இது சரியா? என்னோட லைக் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு துறையை நடக்க போறேன்னா, இல்லம்மா சொசைட்டி என்ன நினைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்டட் டு டூ என்ன துறைக்கு அது? துறைனா லைக் லைக் இல்ல இல்ல ஐ மீன் எந்த ஃபீல் எடுத்தா சொசைட்டி தப்பா நினைக்கணும்? அப்போல்லாம் வந்து ஒரு டிகிரி இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த படிப்பு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் லைக் இஃப் யூ அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு பிரைடல் ஃபோட்டோகிராஃபிலாம் அதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து அந்த ஹைப் இல்லை, அந்த ஒரு அந்த பரபரப்புலாம் இல்லையே. நீங்க என்னவோ ஆவலான்னு இருந்தீங்க? அந்த டைமில் வந்து ஐ லவ் டு டூ க்ரூமிங் அண்ட் தென் மேக்கப் இன்னும் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் லைக் ஐ செட் அம்மா தான் அந்த ரூல்ஸ் லைக் இன்னும் அந்த ஒரு மாதிரி ஒரு டைனமிக் இருந்ததுனால அம்மா வந்து அதை நீ பார்ட் டைமாக வச்சுக்க, யூ டோன்ட் ஹேவ் டு டூ ஃபுல் டைம். ஸோ எனக்கு அப்போயே லைக் ரொம்ப குழப்பம். அதாவது இந்தியன் ஃபேமிலியில டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும். ஆக்சுவலி அந்த அதே கதை. அதே ஒரு இதில் கொண்டுட்டு வந்துட்டாங்க, நீ டாக்டராக தான் ஆகணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அனுப்புறது. பட் எனக்கு அந்த இது அஃப்கோர்ஸ் ஐ லவ் டு பிகம் அ டாக்டர். ஆனால் அந்த அந்த வயசுக்கு வந்தோடனே லைக் ஐ வாசன்ட் ப்ரிப்பேர்ட். எனக்கு அப்பா அம்மா விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இன்னொரு நாட்டில் போய் இருக்கிறது ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி இங்கே இருந்துட்டு நம்ம அப்போ என்ன மோஸ்ட் ஹைப்டாப் ஸ்டடீஸ்ன்னு கேட்டால் ஐடி. ஸோ ஐ டுக் அப் கம்ப்யூட்டிங் டிகிரியும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய பயணத்தை தொடரணும். அப்பாவுக்கு வந்து என்னோட பொண்ணு வந்து படிப்பில் ஒரு நல்ல இதெல்லாம் இருக்கணும்னு ஒரு இதுக்குள்ள இருந்தார். ஸோ அப்பாவோட ஆசை வந்து பொண்ணு வந்து மெடிக்கல் டாக்டராக இருக்கணும். ஸோ அது ஆகாதனால என்னோட அம்பிஷனாக சரி நம்ம ஒரு மெடிக்கல் டாக்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு லெவல் லைக் மேபி ஒரு பிஹெச்டி செய்யலான்னு. ஆனால் மை ஜர்னி ஐ வாண்டட் டு கண்டினியூ ஸ்டடி. ஸோ அப்போ வந்து இதே பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சா. அப்புறம் லைக் நம்ம வந்து நினைப்போம் நிறைய பேர்த்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோமே, அது எப்படி நல்லா போய் அவங்களுக்கு போய் சேருது? அதுதான் என்னோட எபிலிட்டியா இல்லை அதுதான் என்னோட ஸ்கில்லாக எனக்கு தெரியல, ஸ்பெஷாலிட்டியா அது ஒரு பவராக என்னன்னு தெரியல. ஆனால் நானே கேட்க மாட்டேன். சில பேர் அவங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருந்து அவங்க வந்து பிரச்சனை சொல்லிடுவாங்க. உங்களை தேடி வரலாம். அதேதான் என்னை பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேபி 1 or 2 டைம் அவங்க வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் தே ஸோ கம்ஃபர்டபுள் அவங்க. அப்போ அந்த அட்வைஸ் கொடுக்குறது நம்மளுக்கே தெரியாது, நம்ம கொடுத்தனால தான் அவங்க வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க, யூனோ வாட், பிகாஸ் ஆஃப் யூ என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஓ ஓகே. அப்புறம் வந்து இது ஏன் நம்ம வந்து ஒரு ஜேர்னிக்காக கொண்டுட்டு போகக்கூடாது? யூனோ ஐ லைக் டு டாக் டு பீப்புள். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ. அதுக்கு டீப்பாக இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாரும் நம்ம இப்போ உதாரணத்துக்கு மை தம்பி. ஸோ இப்போ உங்களை நான் பேசினா கூட லைக் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ நோ யூ அ லாட். பட் உள்ளுக்குன்னு நிறையா இருக்கேன். உங்களெல்லாம் சொல்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங். சரிடா சரி, நீங்கள் அதை சொன்னீங்க. சரி, நான் அதோட தொடர்ந்தே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எப்பயுமே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். இவங்க எப்படா ஒரு நல்ல அம்மாவும் இருக்காங்க, ஒய்ஃபாகவும் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் அப்பப்போ நல்லா உபசரிக்கிறாங்க. ஸோ திடீர்னு ஒரு பிஸ்னஸில் இறங்கலாம், சைக்காலஜியை பற்றி பேசலாம், ஆளுங்களுக்கு கவுன்சிலிங் இது பண்ணலாம். உங்களோட ஜேர்னியை நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. இதில் எப்படி குதிச்சிங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆள்கிட்ட வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன், அதனாலயா இல்லை திடீர்னு தோணுச்சு? ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து எனக்கு அந்த ஒரு காலகட்டம் வந்தோடனே எனக்கு ஒரு டிசிஷன் நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் அப்பா அம்மா தான் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு. ஆனால் இது வந்து நான் கல்யாணம் பண்ணி அப்போ 2 பிள்ளைங்க ஆன பிறகு தான். பண்ணிட்டீங்களா? ஆமாடா, போய் சொல்லுது. பிள்ளை இருக்கா? 3. 2 பிள்ளைங்க ஆன பிறகு அதுக்கு முன்னே நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம தொடர்ந்து படிக்கணும், எந்த துறையில் நம்ம படித்தா நம்மளுக்கு அந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ சொல்லுவாங்களே டூ வாட் யூ லவ் அப்படி. நீங்கள் முடிச்ச டிகிரி எதுக்கா? நீங்க முடிச்ச டிகிரி எதுல முடிச்சீங்க? கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டிங். அங்க இருந்து கவுன்சிலிங் சம்பந்தமே இல்ல. அதே நான் சொல்றேன், என் வாழ்க்கையே ஒரு குழப்பம். சோ இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணுறது? சோ ஐ cannot go back to do psychology. அப்ப அந்த டைம்ல அதே அந்த சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய அந்த ஒரு கடல் மாதிரி, அது ஒரு such a huge ஒரு இது aspect. ஸோ பார்ட் ஆஃப் சைக்காலஜி தான் அந்த கவுன்சிலிங். ஸோ அதில் நம்ம மாஸ்டர்ஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரிசர்ச் செய்ய ஆரம்பித்தேன். ஏன் நான் அந்த கவுன்சிலிங் எடுத்தேன்னா, இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சது சொல்லணும்னா அதுக்கு வந்து உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ பிகாஸ் பீப்புள் ஆர் பிகமிங் மோர் ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட். அப்போ ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன பெரிய அப்படின்லாம் வரும். அதேதான். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குனால, மாஸ்டர்ஸ் இருக்குது, சிபிடி, அப்புறம் மென்டல் ஹெல்த் கோச், அந்த மாதிரிலாம் இருக்கிறனால எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல. ஐ ஹாவ் சம்திங், தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ.
அந்த மாதிரி. ஸோ ஓகே இந்த பயணத்தை தொடர்ன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் சரியில்ல நம்ம காலை வைக்கிறதே சரின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை நான் ஆரம்பித்தேன். சரிக்கா, நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது ஏன்னா அக்கா இந்த பாட்காஸ்ட் வந்து என்னோட கேள்விகள் மட்டும் இல்லை, எனக்கு சமுதாயத்தில் இருக்கிற சில கோபமும் தான். ஓகேவா, நிறைய இடத்துல நம்மளால் பேச முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்குன்னு ஆரம்பிச்சது தான் இந்த கீக்கு. ஸோ இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ இது என்ன தான் பிஸ்னஸ் பீப்புளுக்காக இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட், ஸோ இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு. நான் வந்து 86 பிறந்தேன். ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கிற அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா இந்தாண்ட ஒரு அரை விழுவோம், அந்தாண்ட ஒரு அரை விழுவோம், ரைட்டாக்கா? அப்போல்லாம் அந்த கேள்வி வந்து எங்கேயாவது ஒரு ஆள் டிப்ரெஷன். இப்போல்லாம் பார்த்தா நார்மலாக ஸ்கூலுக்கு போனாலே பிள்ளை டிப்ரெஸ் ஆயிடுது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ மேபி ஜெனரேஷன் மாறி இருக்கலாம், அதாவது ஆளோட திங்கிங் பேட்டர்ன் மாறி இருக்கலாம். பட் இந்த மென்டல் ஹெல்த்து பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் சொல்லாதீங்க. ஒருத்தருக்கு வந்து ஏன்னா போன பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம மைண்ட் செட்டை பற்றி பேசணும். இந்த மென்டல் ஹெல்த், அதாவது மன வலிமைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா? இல்லை உங்களோட எக்ஸ்பர்டீஸ்லேருந்து சொல்லுங்கள். அதாவது எவ்வளோ அந்த மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ மென்டல் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய ஒரு பெரிய டாபிக். அதோட ஒரு பெரிய ஒரு மூளை. அந்த மூளையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ அந்த மென்டல் ஹெல்த் எடுத்தாலே இப்போ என்ன பிரச்சனை நம்ம சொசைட்டியில், மென்டல் ஹெல்த் இல்லாட்டி நீ பைத்தியம், அந்த வேர்டு தான் அவங்களுக்கு அந்த பயங்கரம் மென்டல் ஹெல்த். ஸோ அந்த மென்டல் அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு டேபு, லைக் ஒரு ஸ்டிக்மா. மென்டல்னா உனக்கு மென்டல் பிரச்சனை. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம அந்த டிப்ரெஷன் சொன்னால் அடி ஒன்று ஒரு 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 முறைச்சா டபுள் டிப்ரெஷன் அது போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்மளோட பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பு கூட அந்த மாதிரி இருக்காது. எல்லாம் உட்காந்து நம்ம பேசவும் முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு கேப் அந்த ஒரு வச்சுட்டாங்க. இப்போ உள்ள கண்டிஷன் வந்து மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா சிச்சுவேஷன். அப்புறம் இப்போ நம்ம பிள்ளைங்களே எடுத்துக்கிட்டாலே இப்போ ஸ்கூலுக்கு போனாலே அவ்வளோ காம்படிஷன். பிகாஸ் பேரண்ட்ஸ் போகிற ப்ரெஷர் வேறு. இப்போ எல்லாம் ரேஸ் பண்ணிக்கிறாங்க. யாரோட பிள்ளை மார்க்ஸ் கூட இருக்குது. இன்னும் நடக்குது. இன்னொன்று வந்து யாரோட பிள்ளை எத்தனை ஏ எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாமே இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கெட்யூலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப எத்தனையோ டியூஷன்ஸ். சாட்டர்டே சண்டே வந்தாலே நம்மளாச்சும் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துச்சு, ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். பட் அந்த ஸ்கூல் டைமோட தானே இப்போல்லாம் பேரண்ட்ஸ் அவங்கள வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி. வாய்? பிகாஸ் அந்த சப்பார்டினேட் காம்படிஷன் வந்துருச்சு. அப்போ சப்பார்டினேட் காம்படிஷன் வந்துட்டோன்னே அந்த சில்ட்ரன் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதெல்லாம் அவங்களால எங்கிட்டும் வெளிப்பட முடியாது. உதாரணத்துக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட கிளையண்ட், அந்த பாய் வந்து 17 years old SPM ஸ்டூடெண்ட். அவன் ரொம்ப குவாய்ட்டாக இருந்தார். அவங்க அம்மா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு பேச மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியும், எல்லாமே நான் வசதி படித்து கொடுத்துட்டு எல்லாமே இருக்குது வீட்டில், இவர் தான் மூத்தவர், இவர் எட்டி தான் மற்ற சிப்ளிங்ஸ்லாம் உதாரணமாக காட்டுறோம் கேள்வி வச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த இவர் வந்து படுப்புலையும் கழுத்து செலுத்த மாட்டுறாரு, என்ன தான் வேணும்னு தெரியல, ஏசியும் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஓகே, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் அந்த பாய் கூட சச் டிஃபிகல்ட் மூமெண்ட். பிகாஸ் அவருக்கு எனக்கு தெரியுது அவர் நிறைய வச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு இன்னும் என் மேலே ட்ரஸ்ட் வரல. கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாலே அந்த ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் ஒருத்தவங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் செஷனை ட்ரை பண்ண, செகண்ட் செஷனில் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்பதான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு வரையனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் மேம் அப்படின்னாரு. சொன்னேன் இல்லை, யூ ஜஸ்ட் பி ஓப்பன், யூ கேன் கால் மீ ஆண்டி ஓ அக்கா, வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா எனக்கு வரையனா ரொம்ப பிடிக்கும். ஐ செட் ஓகே, வாட் எல்ஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட லைக்னஸ் அவரோட பார்த்தா ஹி லைக்ஸ் டு பிளே ஃபுட்பால். அது அவங்க அந்த SPM பண்ணாலும் அப்பா அம்மா வந்து 2 years நிப்பாட்டிட்டாங்க. இன்னொன்று வந்து அவர் சொல்கிறாரு, காலையில் அவர் ஸ்கூலுக்கு போனாருன்னா டியூஷனில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிருமா. ஸோ அவர் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குமா. அப்புறம் பஸ் எடுத்து டியூஷனுக்கு போவாராம். அது மட்டும் இல்லாமல் அது டியூஷன் முடிச்சோன்னா ஹோம்ஒர்க்லாம் செய்கிறதுக்கு அவருக்கு வந்து அந்த கோப் பண்ண முடியல. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் சோஸ் த ஸ்ட்ரீம் ஃபார் ஹிம். ஓகே, அவருக்கு என்ன தான் பிடிக்கும்னு அவங்க கேட்காம அவர் ஸ்ட்ரீமில் போட்டோன்னா அவனுக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் சம்டைம் அவர் வந்து டியூஷனுக்கு போகாமல் லைக் ஆப்சன்ட் ஆகி அன்டில் டீச்சர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட். ஆனால் அவர் ரொம்ப நல்ல பையன். ஸோ இதில் வந்து என்னென்னா அப்பா அம்மா வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் என்னோட இந்த ப்ரெஷரும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அது போய் எப்படி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு
அந்த பாய்க்கு வந்து தெரியல. ஸோ ஆஃப்டர் ஃபியூ செஷன்ஸ் தான் அவங்க அம்மா கூப்பிட்டு நான் கேட்டேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா மெயின் வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூவாக இருக்குது. எஸ், ஸோ இதனால கூட இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்கள் கரெக்ட். சொல்கிறீங்க. ஏன்னா ஸோ இதை ஒட்டிக்கா அடுத்து நான் ஒரு கேள்வி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடிக்கா இது பார்க்குற சில பேர் வந்து ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லாத ஒரு ஆள். ஸோ இதை நான் தான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த உண்மையை. ஸோ லெட்ஸே ஒருத்தவங்க இதை முடிச்சுட்டு நம்ம இந்த கொஷனுக்கு போயிடுவோங்க்கா. ஸோ உங்களை மாதிரி சர்டிஃபிகேட்டை எடுக்கணும், இல்லை இந்த ஃபீலை அவங்க எடுத்து அவங்களோட ஒரு கெரியராக ஆக்கிக்கணும் அப்படின்னா அவங்க எங்கே போகணும்? அழகாக ஷார்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஓகே. இந்த ஜேர்னிக்கு வராத மண்ணுக்கு இது வந்து ஒரு வெரி டெலிகேட்டான ஒரு ஸ்டடி. பிகாஸ் நம்ம வந்து ஒருத்தவங்கள ஹியூமனோட ஃபீலிங்ஸ் பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். அதாவது அவங்களோட இமோஷன்ஸ், அதாவது அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டர். அவங்க அந்த மாதிரி டீல் பண்ணுறவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்படி ப்ரிப்பேர்டுனா யூ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலாக அதெல்லாம் இல்லை, ஆனால் மென்டலி யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இமோஷனலி எங்கே போகணுங்க்கா அவங்க அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்? ஓகே. இப்போ வந்து நம்ம மாஸ்டர்ஸ் செய்யணும்னா ஓயோமில் இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் சைக்காலஜிஸ்ட்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஆஃப்டர் யோர் ஃபினிஷ் யோர் டிப்ளமா. அதுக்கு டிப்ளமா போலன்னா எஸ்பிஎம் முடிஞ்சகன்னு என்ரோல் ஃபார் சைக்காலஜி கோர்ஸ். நிறைய காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் இட் இஸ் ஹெல்ப் யூனிவர்சிட்டி இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஓகே. அப்படி இல்லைன்னா அப்படி உங்களுக்கு அந்த உணர்வு, அதாவது அந்த ஜேர்னி வந்து லேட்டாக தான் என் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா யூ கேன் ஆஃப்டர் டிகிரி முடிச்சுட்டு ஆஃப்டர் சம் டைம் இந்த இந்த சாரிக்கா, இந்த ஃபீல்க்கு வரணும்னா இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு பிஸ்னஸாக எடுத்து ஓகே. செய்யறது? இதை தான் நான் சொன்னேன்ல முதல்ல. இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணும், ஐ வாண்ட் டு பி ரீச் வித் இந்த இந்த படிப்பை வச்சு நான் ரீச் ஆகணும்னா இட்ஸ் அ வெரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வே ஆஃப் எப்படி சொல்கிறது அப்படின்னு என்னால் அந்த லெவலுக்கு நம்ம வரல. அதாவது நம்ம நாட்டில் இன்னும் அந்த இதுக்கு வரல. பிகாஸ் கவுன்சிலிங்லாம் சைக்காலஜி இப்போ சொன்ன மாதிரி மென்டல் எடுத்துக்கிட்டாலே உனக்கு பிரச்சனைனா தான் நீ போவ, உனக்கு மென்டல் எங்கேயோ ஸ்க்ரூ கழண்டுருச்சு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் தாண்டி நிறையா மன அழுத்தம் உள்ளுக்குன்னே நிறையா இருக்குல்ல. மென்டல்னால் நிஜமே அவங்க பிரெயின் தான் பற்றி பேசுகிறாங்க, உள்ளே உள்ளுக்கு மனசை பற்றி பேசாதனால. ஸோ அது வந்து இப்போ இட்ஸ் நாட் தேர் யட். அதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஒரு பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் வரல. பட் வி கேன் டூ இன் அ மினிமம் பேசிஸ். அஃப்கோர்ஸ் வி சார்ஜ் ஃபார் கவுன்சிலிங் ஆல் ஓகே. ரைட். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெட் ஷாப்பில் இருந்தவன் தான். ஸோ அந்த டைமில் வந்து நிறையா ஃபியூச்சர் பார்க்க முடியல. பட் இந்த டைமில் பெட் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு டிமாண்டிங் இருக்கும். ஏன்னா இப்போ தான்க்கா நான் ரொம்ப கேள்விப்படுறேன். நான் வந்து மைண்ட் ப்ராப்ளம், அதாவது இன்னும் வேற என்ன சொன்னால் டிப்ரெஷன். எஸ். ஓகே, சரிக்கா. ரொம்ப அழகாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஹாட்டான டாபிக் போகலாமாக்கா? போலாமே, என்ன நடக்க வச்சிருப்பிய. போதோ? சரிக்கா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு எப்படி சொல்லலான்னா அந்த டிவிலாம் வருமே, என்னது ரெபிட் ஃபயரா, அந்த மாதிரி அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறீங்களா? மேன் டொமினனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேன் டாமினா அப்படி ஏன்னா நிறைய வருதுக்கா, நானும் நிறைய பார்க்குறேன். என்னால் கோபம் கேட்க முடியல. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. மேன் டாமினா ஏன் ஏன் அந்த கேள்வி வந்துச்சு? ஏன்னா நிறையா பேர் ஓகே, இதை நான் வந்து யார் பக்கட்டும் நான் வந்து இதை சப்போர்ட் பண்ணி பேசலை, ஓகேவாக்கா? ஏன்னா நான் வந்து டு பி ஆனஸ்ட் லேடிஸ் இதை சொல்கிறதும் கேட்குறேன். நிறைய பேர் வந்து ஓகே, எனக்கு பர்சனலி நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன், நானும் ஒரு கோச் தான், நானும் ட்ரெயினர். நான் ட்ரெயின் பண்ணும்போது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரெயின் பண்ணும்போது ஊமன்ட்ட இது கழுவி ஊற்றுவாங்க. பரவாயில்ல, நான் சொல்கிறேன். நான் எப்பயுமே ட்ரைனிங்கில் என்ன சொல்கிறதுன்னா, சிங்கிள் மதர் நான், என் கூட இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விற்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு நம்மளோட குறைய காட்டிக்கிட்டு, பெண்ணாலே ரொம்ப பெட்டரானவங்க தானே மென்டலி அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மாற்று கருத்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து என்னுடைய நம்பிக்கை, சரியாக்கா? ஸோ இப்போ மேன் டொமினன் பெண்களை வந்து ரொம்ப இது வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் வந்திருப்பாங்கல்ல. பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக நடக்குதா இல்லை இது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா? ஆக்சுவலி அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, அது வந்து யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேமிலியோட டைனமிக். அது வந்து இட்ஸ் லைக் ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு லைக் என் ஃபேமிலியில் வந்து
மை ஃபாதர் அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த நான் என்ன பார்த்தேன்னா அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் 50-50. அப்பாவுக்கும் அந்த குரல் இருக்கும், ஆனால் அம்மாவும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்து தான் நான் வந்து என் மேரேஜை கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். பட் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் டாமினன்ட். லவ் பண்ண மாதிரிலாம் ஓகே தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி அந்த அந்த ஒரு ஏஜ் வரும்ல, அந்த மெச்சூரிட்டி கிக் இன் பண்ண அவரோட என்னோட ஃபாதர்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த டாமினன்ட் கிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இருங்கக்கா அண்ணன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அவங்களே சொன்னது. இது இது வந்து என் கற்பனையில கூட இல்லை. இல்லைக்கா, டிஸ்க்ளைமர் கொடுத்துக்க. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும். அவருக்கு தமிழ் புரியாதா? ஓகே, அதான். ஓகேக்கா, மேல் டொமினன்ட்லேயே நான் கொஞ்சம் வந்துடுறேன். ஸோ மேல் டொமினன்ட் வந்து ஃபேமிலியோட டைனமிக் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஸோ ஏன்னா சில பேர் இதை ஏற்றுக்கிறாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்ச பெண்களே வந்து இல்லை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்னோட பார்வையில் வந்து அது தப்பாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு அது வந்து இப்போ வந்தது. பட் நானும் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஆள் தான். நானும் அந்த மாதிரி ஈகோவாக இருந்த ஒரு ஆள் தான். நாங்கள் தான் பெருசு, நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சில மைண்ட் செட் மாறும்போது தான் நம்மளோட பார்வைகள் வந்து மாறுச்சு. எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்குவாக்கா. இது நிறையா பயணங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் இது பண்ணுறேன், முயற்சி இல்லைக்கா, உங்களை தான் கேட்டாகணும். நான் ஆக்சுவலி கேட்கலாமான்னு தெரில. சரி பரவாயில்ல, கேட்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவோம். ஏன்னா இதில் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். ஓகேவா? ஸோ இப்போ எப்பயுமே நான் காமனாக பார்க்குறது, அதாவது சோஷியல் மீடியா திறந்தாலும் சரி, இல்லை யூடியூப் பார்த்தாலும் சரி, டிக்டாக் திறந்தாலும் சரி, அந்த அல்காரிதம் எப்படி தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிச்சோ தெரில, இல்லை நான் அதை ரொம்ப பார்க்குறேன்னான்னு தெரில. கம்யூனிகேஷன்னா இதுதான். பெண்கள் வந்து நான் ஆண்கள் சைட்லேருந்து கேட்குறேன், சரியாகா? பெண்களுக்கு கம்யூனிகேஷன் தான் கீ, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குக்கா. கம்யூனிகேஷன்னா பேசுறதும் கம்யூனிகேஷன், கேட்கறதும் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் பெண்கள் இடத்துல இருந்து சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து கேட்கறது ரொம்ப முக்கியமா? அதாவது நீங்கள் பேசுறத நாங்கள் கேட்கணுமா, இல்லைன்னா நாங்கள் பேசணுமா ரொம்ப? ஸோ இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஓகே, இப்போ அதே கேள்வி உன்கிட்ட நான் கேட்டேன்னா, இன் யோர் ரிலேஷன்ஷிப், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரிஃபராக இருக்கும்? நாங்கள் கேட்கலையாக்கா, எங்கிட்ட கேட்கப்படுது இந்த கேள்வி. சரி அப்படி இது இண்டிவிஜுவல். பிகாஸ் இப்போ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட, என் ரிலேஷன்ஷிப் என்னோட. நான் வந்து ஒரு என்னோட ஒப்பீனியன் தான் என்னால் கொடுக்க முடியும். நான் எல்லா பெண்களுக்கு நான் ரிப்ரசென்ட் பண்ணி கொடுத்தேன். உங்களோட இதை சொல்லுங்க. ஓகே, என்னோட இது வந்து அது சிச்சுவேஷன் பொறுத்தது. அதாவது இப்போ கம்யூனிகேஷன் இஸ் த கீ ஃபார் ஆல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அது இப்போ கம்யூனிகேட் பண்ணால் தானே தெரியும் அங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி அது ஒன்றா சால்வ் பண்ண முடியும்? என்ன இருக்கட்டும், பிகாஸ் அந்த ஒரு கல்யாண வாழ்க்கை இருந்தால் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் சரி, அந்த வருஷம் ஆக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே மெச்சூர்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு அங்கே தான் பிரச்சனை. ரைட்டா? தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனையே வராதக்கா. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு இப்போ நான் தப்பு செஞ்சுட்டா, ஐ எக்ஸ்பெக்ட் மை ஹஸ்பண்ட், ஓகே இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், ஓகே அது ஒரு கைட், ஓகே ஐ வாண்ட் யூ டு டூ லைக் திஸ், இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்க. ஸோ அப்படி ஓகே, நான் ஒரு உமனாக இருந்துட்டு ஓகே, அது வந்து மேனோட ரியாக்ஷன். ஒரு பார்ட்னர் தப்பு செஞ்சால் அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதே ஆண் தப்பு செஞ்சால் நம்மளோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சு ஒரு இஸ் ஜெனரலி அவங்க ரியாக்ட் பண்ணுறது விதம் வேறு. ஓகே, ஸோ அவங்க கொஞ்சம் ஆவேசமாக இல்லை கொஞ்சம் கத்திட்டாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா காமாக தான் இருக்கணும். இதில் என்ன பிரச்சனைனா, ஆம்பளைங்க வந்து என்ன செய்கிற தப்புனா கேட்குற மாதிரி கேட்டுட்டு கேட்காத மாதிரி தெரியாத மாதிரி போவாங்க. அடுத்து 2 நாள் கேட்டுட்டு நான் அன்றைக்கி எதுனா சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொன்னேன்னு திருப்பி நம்ம பிரச்சனையை வளர்க்க விரும்பல. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதில் என்னன்னா கீ பாயிண்ட் மட்டும் கேட்டுக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கீ பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டு, ஏன்னா திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம். அங்கதான் மாட்டிக்கிறோம். நான் டிப்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்காக நம்ம என்ன நோட்ஸ் வச்சுக்கிட்டே அலைய முடியும்? இப்போ வந்து நீங்க தப்பு செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்ப என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, தயவு செஞ்சு அடுத்த தடவை நீங்க செஞ்சீங்க, ஆப்பு தான். ஸோ அது வந்து இதை நீங்கள் சொல்லும் போது முக்கால்வாசி ஆண்களுக்கு ஒரு சிண்ட்ரம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
நீங்கள் தானே டாக்டர் ஆகணும்னு இருந்தீங்க. நானும் இப்போ கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்ன எப்பயுமே சொல்லுவேன்னா, HEHE சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? சொல்லு பார்ப்போம். இப்போ நீங்கள் யாராவது ஏதாவது பேசுவாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோமே, நாங்கள் முக்கால்வாசி ஆண்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இது பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் காதில் கேட்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ரூட்டாக இது பண்ணக்கூடாது. ஆமா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஹே அப்படின்ட்டு ஓகே அப்படின்றோம். இதுதான் இந்த HEHE சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. திரும்ப எங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல ரூட்டாக இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால தான்க்கா சொல்கிறேன், நாங்களும் அதனால நல்லதுக்கு தான் செய்கிறோம். வெளியே வேற, ரிலேஷன்ஷிப் வேற. ஸோ பிரச்சனை வந்து இருக்காம இருக்கணும்னா இதுதான் செய்யணும். பட் பேசுங்களேன், பேசி தீருங்களேன். ஐ மீன் ஆக்சுவலி ஜெனரலி இப்போ நாங்களும் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசும்போல அவங்க சொல்லுவாங்களே, ஐ ப்ரிஃபர் மேன் லைக் திஸ், ஐ ப்ரிஃபர் லைக். ஆக்சுவலி ஜெனரலி அவங்களுக்கு வந்து ஆண்கள் வந்து வளன்னு பேசினா பிடிச்சிக்காது. சில தேவையில்லாம பேர் பேசுவாங்கக்கா. சில பேர் பேசுகிறாங்க தான். பட் ஆனால் திஸ் இஸ் ஜெனரலி என்னோட ஓகே, ரொம்ப இன்ஃபர்மேஷன். பேசினா லைக் தேவையில்லாத பேச்சு. இப்போ இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாங்களா, லைக் அவங்க காசிப் பண்ணால் பிடிக்காது. இன்னும் ஓகே, இது நான் ஒத்துக்கிறேன். மேன் வந்து காசிப் பண்ணால் கோசிப் கேட்கலனாலும் பிரச்சனை வருதுக்கா அப்பெல்லாம். ஆமாவா? நீ என்கிட்ட பேசவே மாட்ற. இல்ல கேள்விப்படுறத சொல்றேன். கேள்விப்படுறது. சரிக்கா, இதை அழகா சொன்னீங்க அக்கா. நான் அடுத்து நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. நான் இந்த பாட்காஸ்ட் விஷயமா உங்களை வந்து பார்க்கும்போது, ஓகே, இதை எல்லாரும் நோட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு 12 வயசு பிள்ளை, அதாவது உங்க பிள்ளை. இப்போ நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 12 வயசுல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து போட்ட கோழி பத்தலை, ஓகே அம்மா எனக்கு இந்த இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பேன். இல்லைன்னா என் அக்கா இல்லை தங்கச்சி வந்து முந்திலாம் வந்து 3 சேனல் தானே, சேனல் மாற்றி வச்சுட்டான்னு சண்டை போட்டிருப்பேன். அப்போ என்ன மெட்டி ஒலி ஓடுமா, இல்லை மெட்டி ஒலி அந்த மாதிரி நாடகம் ஓடுங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ நான் NT 7 பார்க்கணும், இது 80s பிறந்தவங்களுக்கு தெரியும். பட் இந்த 12 வயசு பிள்ளையோட கேள்வி வந்து நான் ஆக்சுவலி அதை வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போகும்போது யோசித்தேன், அந்த பிள்ளை எப்படி யோசிச்சிருக்கோம். இப்போ அந்த கேள்விக்கு வரேன், என்னன்னு தெரிஞ்சிருக்கோங்க்கா. ஏன் கல்யாணம் பண்ணவங்க FI வச்சுக்கிறாங்க? ஐயோ, இந்த கேள்வி கேட்குறப்ப எனக்கே எப்படி தூக்கி போட்டுடுச்சு. நாம் வந்து ஒரு லஞ்சு கூட்டிகிட்டு போனேன் கிரு. சும்மா உட்காந்து. ஆனால் எப்போதும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் லாஸ்ட் டைம் ஓகே வாட் யூ வாண்ட் டாக், ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நாங்கள் பிகாஸ் நாங்கள் ஃபேமிலியாக இருந்து அந்த டாபிக் பற்றி எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு ஒரு நாலேஜ் வளர்த்துக்குமா. ஸோ அப்போ வந்து இந்த மை செகண்ட் டாட்டர் வந்து திடீர்னு அம்மா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பெட்ராக்கி என்னடா. அப்புறம் என் பெரிய பொண்ணு கேட்க, உனக்கு பெட்ராக்கி பற்றி என்ன தெரியும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க மேன் டாமினன் அதெல்லாம் சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பெட்ராக்கினா அது ஒரு பேர், அது வந்து இஸ் டேர்ம் யூஸ் ஃபார் அந்த மாதிரி கேட்டிங்களே, அந்த மேன் டாமினன் அதெல்லாம் அதே தான். இதெல்லாம் எங்கள் சைல்ட்ஹுட்ல பேசினா தலைகீழ தொங்க விட்டுருவாங்க. ஆம்பளை வந்து அப்புறம் அதே டாபிக் கொண்டுட்டு போயிட்டு ஓகே. அப்புறம் நாங்கள் கேட்டு ஓகே கேரி ஆன் வாட் யூ நோ இப்போ பெட்ராக்கின்னு சொல்லிவிட்டேன்னு அப்படி அவ அழகாக அதை டைவர்ட் பண்ணா பாரு. லைக் நோ அம்மா, இப்போ வந்து உமன் ஆல்சோ டூயிங் ஸோ மச் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபார் த ஃபேமிலி. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தானே அம்மா ஒரு மேனும் அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க என்ன செய்யலைன்னா அந்த பிள்ளைங்க when comes to children மோஸ்ட் எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏன் எஃப்ஐஆர் வருது அப்படின்னு கேட்டாங்க அந்த கேள்வி. நான் சொன்னேன் இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் பண்ணி வந்தேன். நான் சொன்னேன் ஏம்மா அந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு. இல்லை ஐ வாண்ட் டு நோ. நான் சொன்னேன் why suddenly இந்த கொஸ்டின் வந்துச்சுமான்னு கேட்டேன். இல்லைம்மா ஐம் சீயிங் எவ்ரிவேர் வாட் லைக் சம்டைம் ஸ்கூலில் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க மை பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டிவோர்ஸ், கேட்டால் மை ஃபாதர் ஃபவுண்ட் சம்வான், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் படத்துலையும் அந்த மாதிரி நிறையாலாம் வருதம்மா அப்படின்னு சொல்ல. அப்போ கேட்கும்போது அப்போ யூசி நம்ம அப்போ நீ 12 வயசில் எப்படி இருந்த அப்படி இருந்த. நான் 12 வயசில் நான் வந்து எனக்கு முக்கால்வாசி எங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, வீட்டு வேலை செய்யலை அந்த மாதிரி சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பெண்டு கண்டுரும். மறுபடியும் டிஸ்க்ளைமர், ஆண்டி வீட்டுக்கு வந்தா எனக்கு நார்மல் டீ தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கு நான் மசாலா டீ போடுறேன். ஸோ அப்புறம் வந்து இது இந்த மாதிரி வந்தோடனே ஸோ ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னு எனக்கு ரொம்ப பிகாஸ் அவங்க வந்து ரெடி மச். அப்ப எனக்கு புரியுதுக்கா, அந்த கேள்வியில இருந்து நீங்க ஒன்றும் வெளியே வரல. ஸோ சரிக்கா, நீங்க நம்ம அவங்க கேட்டாங்கன்றத விட
கண்டிப்பா இந்த மாரி பிரச்சனைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. ரைட்டா? நீங்க வந்து நான் ஏன் இத கேட்கறேன்னா, சில பேர் நெனைப்பாங்க, இது என்னடா பிசினஸ பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இத பத்தி பேசுறாங்க. ஏன்னா, இது நான் பிசினஸ பத்தி உங்கட்ட கொஞ்சம் தான் கேட்கலான்னு வச்சிருந்தேன். பட் இது சமுதாயத்தில நான் பார்த்தது. பட் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் கரெக்ட். அதில எக்ஸ்பெர்ட் இல்ல. ஸோ யா. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொன்னு நான் இத ஒரு எக்ஸ்பெர்ட்ட கேட்கணும்னா, எனக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி. நான் ஏதாவது கேட்காம கேட்டு, அவங்க ஏதாவது தவறா சொல்லி சொல்லி. சரி. அ இது நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அ யாருன்னு சொல்ல வேணாக்கா, என்ன கேஸ்ன்னு டீட்டெயிலா போ வேணாம். ஏன்னா ஒருத்தவங்களோட பிரைவசி நம்ப அதுக்குள்ள போணும்னு அவசியம் இல்ல. ஏன் நடக்குது? என்ன ஒரு காரணம்? இதுக்கு டிப்ரஷனா? இல்லன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியலையா? இது இல் வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் அடல்ட்டா நம்ம யோசிப்போமே. ஸோ நோ நீட் டு ஃபில்டர் எனிதிங். இது வந்து சம்திங் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. பிகாஸ் தெரிஞ்சா தானே நம்மளுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. ஆனா ரிசர்ச் படி பார்த்தா, நெறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம். அதாவது ஒரு ஃபேமிலில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள லோ செல்ஃப் எஸ்டீம்னா, லைக் அந்த கான்ஃபிடென்ட் குடுக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மட்ட தட்டி பேசுறதோ, இல்ல மேபி ஒன் பெர்சன் இஸ் அந்த 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 டொமினோனோ இல்ல மேபி பெட்டர். அதாவது லைஃப்லயும் சரி, கேரியர்லயும் சரி மேபி பெட்டரா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த அந்த ஒரு இது இருக்குமே. அந்த ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், லோ கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அதனால. அப்புறம் இன்னொன்னு வந்து அ அவங்கள பத்தி எம்பவர் பண்ணுறது. லைக் ஐ எ இஃப் ஐ கேன் அவங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மென்ட் கொடுக்கு. ஃபார் அ மேன் லைக் ரிசர்ச் சேஸ் தட் இப்ப அவங்க வந்து போயிட்டு ஹேவிங் அனதர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆர் ஃபியூ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு எம்பவர்மென்ட். அது ஓகே. லைக் ஐ கேன் ஹேவ் மெனி. ஓகே. இன்னொன்னு வந்து ஃபேமிலி அதாவது சைல்ட்ஹுட் ட்ராமானா சின்ன வயசுல வந்து மேபி அவங்க அப்பா இல்லைன்னா அம்மா வந்து அஃபேர்ல இருந்து அவங்க பார்த்து அதில் வெளியே வராமல் அது வந்து அது நல்லதா கெட்டதா அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாமல் ஒரு கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க அந்த ஆத்திரத்தையும் கோவத்தையும் இல்லை அது வந்து அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் அது ஒரு ரிசன்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து அவங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் அது அவங்க தெரியாமல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த மைண்டில் வந்து ஐம் நாட் ஹர்ட்டிங் எனிபடி. அது ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஹர்ட் பண்ணது அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா. இன்னொன்று வந்து மற்ற சைக்காலஜி டிஸார்டர்னு இருக்குது. நார்சிசம்னு ஒருத்தர் இருக்குது. ஆ ஆ அவரு அத பத்தி தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதேதான். அந்த நார்சிசம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு கேரக்டர். சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க டைம் இருக்கு. சொல்லுங்க. அந்த நார்சிசம் கேரக்டர் வந்து அவங்க வெளியில வந்து அவ்வளோ இன்னசென்ட்டா இருப்பாங்க. அதாவது அப்பா இப்படிப்பட்ட பையனா, இப்படிப்பட்ட பொண்ணா அந்த மாதிரி ஒரு ஒரு சரிங்க. சீன்ஸ் நீங்க இதுல போயிட்டீங்க. நான் இதுக்கான தொடர்ச்சியான கேள்வி இது. இப்ப அந்த ஒரு சந்திரமுகி படத்துல வடிவேலு கேட்பாரு, "பேய் இருக்கா? இல்லையா? அது ம், வர்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்?" அந்த மாரி. ம். சோ இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தைய அதாவது ஐ மீன் இந்த ஒரு கேரக்டர எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அ இத பார்க்கிறவங்க யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா தப்பா போயிறக்கூடாது. ஏன்னா இதையும் நான் பார்க்குறேன்க்கா. என்னான்னே தெரியாம சில அவங்க அத பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த வார்த்தைய எடுத்து போடுறாங்க. பாருங்க நான் அந்த வார்த்தைய கூட சொல்ல விரும்பல. ம், ம், ஸோ அ அ "நீ அதானே" அப்படின்னு சொல்லிர்றாங்க. சரியாக்கா? ம், ம். ஸோ இத எந்தெந்த அறிகுறி இது பண்ணலாம்? ஏன்னா இப்ப அந்த நான் உவேக்ன்னு சொல்லட்டாக்கா? ம், அந்த ம். அந்த அந்த பெர்சன். யா, யா. ஸோ ஸோ அந்த பெர்சனுக்கு இப்ப லெட்ஸ் சே நான் தான் அந்த பெர்சன் வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் தான் அந்த பெர்சன். ஓகே. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, "ஓ! நீ தான் அது. நீ தான் அதுன்னு" சொல்லுவாங்க. புரியுதாக்கா? ஆமா. ஸோ இந்த மாரி என்னென்ன ஒரு அறிகுறி இருக்கு? மேபி நீங்க சொல்றது நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி ரியலைஸ் பண்ணலாம். ஏன்னா, எனக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அது தான். நார்சிசமா? ம். ம். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஓகே. இன்னொன்னு எடப்பட்ட காலத்துல சோசியல் மீடியால நெறைய கன்டென்ட் ஆமா, வருது. ஆமா. ஓகே. ஏன்னா எஸ். நான் கன்டென்ட் போடுறவங்கள பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஏன்னா, அவங்க இருக்கிற ஒரு ஃபீல்ட்ல இத பத்தி ரொம்ப பேசுறாங்க. பட் பார்க்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எஸ். இத நான் கேட்கிற நோக்கம் என்னன்னா, நல்லா இருக்கிறவங்க மேல இந்த பழி விழுந்துறக்கூடாது. ஆமா. ஸோ என்னென்ன அறிகுறி நம்ம பார்த்துக்கலாங்க? ஓகே. இந்த நார்சிசம் வந்து நார்மலி வந்து அவங்களோட கேரக்டர் பார்த்தாலே ஆக்சுவலி நம்ம கார்ப்பரேட் வேர்ல்ட் நெறையா இருப்பாங்க. கார்ப்பரேட் வேர்ல்ட் பிஸ்னஸ் வேர்ல்ட்லயும் இருப்பாங்க. பட் பிஸ்னஸ் வேர்ல்ட் வந்து நீங்க ரொம்ப பிகாஸ் அவங்க நெறைய உலகத்துக்கு அவங்க அளவோட தானே வச்சுக்குவாங்க. ஆனா கார்ப்பரேட் வேர்ல்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியும். என்னன்னா இந்த நார்சிசம் சொல்லிக்கிட்டாலே நான் சொல்றது தான் ரைட். ஆனா அதுக்கு முன்ன அவங்க எப்படி தெரியுமா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து லைக் ரொம்ப அந்த அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. நான் நல்லவன், நான் நல்ல பொண்ணு அந்த மாதிரி. ஸோ எல்லாமே அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் குடுத்துருவாங்க.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்துருமா, நீங்களும் அவங்கள்கிட்ட நல்லா பழகுவீங்க, போவீங்க. லைக் இன்னும் அவங்கள்ட்ட அந்த கெட்ட குணம் அறவே தெரியாது. அதாவது கெட்ட குணம் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல பழிய போட்டுருவாங்க. பட்டு பட்டு பட்டுன்னு பேசிருவாங்க. உங்களுக்கு வந்து தெரியாது. நான் தான் தப்பு செஞ்சேனா? நான் தான் தப்பு செஞ்சேனா? அந்த மாதிரி. இன்னும் அது அது அ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க மேல நீங்க வந்து ஒரு குற்ற ச அ சாட் சாட்டப்பட்டுட்டீங்கன்னா, அவங்க வந்து அதுல எப்படிருந்து வெளிய வரணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. இதுல இது என்னன்னா, என்ன ஸ்கீலாக்கா? இது என்ன ஸ்கீல்? அது வந்து இட் அ இட்ஸ் ஒரு சைக்காலஜி டிஸார்டர். அது ஜெனரேஷனலி அந்த மாரி வந்தது. இத கியூர் பண்ணலாமா? நோ. இது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி நான் பார்க்க போனா உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு நார்சிசிசம். ஐய்யய்யோ! அது வந்து மைல்ட். அதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல, ஏதாச்சும் நம்ம வந்து அ ஒரு பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணோம்னா மத்தவங்க வந்து கேட்காம விடாக்குறோம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நார்சிசம். அதாவது நார்சிசம் வந்து சிக்ஸ் பேக் மாரி எல்லாருக்கும் இருக்கு. கொழுப்பு இருக்கிறனால ஆ சில பேருக்கு தெரியல. தெரியல. அப்படி வச்சுக்குவோம். ஓகே. இன்னொன்னு வந்து நார்சிசம் வந்து ஓகே ஓகே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்கள நார்சிசம் எப்படி ரொம்ப ஆப்வியஸா ஆகணும்னா, கல்யாணம் பண்ண பிறகு தான் அவங்களோட வந்து இன்னொரு கேரக்டரே தெரியும். பிகாஸ் இப்ப வந்து தி ஒய்ஃப் இஸ் ரெடி மைண்ட். ஓகே. ஸோ அவங்க வந்து இப்ப அவங்க ஃப்ரீ டு ஷோ தியர் கலர். வீட்டுக்குள்ள தான் அவங்க அபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மென்டல் அபியூஸ் ரொம்ப. அடிக்கிறதோட பிசிக்கல் அபியூஸ் ரொம்ப மென்டல் அபியூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி கார்ப்பரேட் வேலையும் இருப்பாங்க சில பாஸஸ். மென்டலியே நம்மள அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரஷர். அந்த மாரி பிரஷர் குடுத்தா தான் ஸோ ஒருத்தவங்க இந்த பெர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல. நார்மல் எஸ் வேர்ல்ட்லயும் இருக்காங்க. இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரையும் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நான் பார்த்த இடத்துல கப்புள்ஸ மட்டுமே அதாவது பார்ட்னர மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. அதனால தான் நான் கேட்கிறேன். பிகாஸ் நம்ம கார்ப்பரேட் வேர்ல்ட் பிகாஸ் நான் கார்ப்பரேட் வேர்ல்ட் இருக்கனால நான் அந்த மாரி நான் பார்த்துருக்கனால, அது அந்த அந்த அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இப்போ அப்ப அந்த மாரியும் இருக்கிறாங்கன்னு. ஸோ இப்ப கப்புள்ன்னு எடுத்துக்கிட்டா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இப்ப வந்து உங்கள நான் ஃபைட் சண்டை சரியான சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எல்லாமே திட்டியாச்சு, ஏசியாச்சு, எல்லாம் மட்டையெல்லாம் படுத்தியாச்சு. ஆனா, அவங்க வந்து திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டு, அது வந்து இன்னும் லவ் பாம்பிங் பண்ணிருவாங்க. ஸோ, அப்போ வந்து அந்த டைம்ல வந்து, ஐயோ! நம்மளுக்குன்னு இவரு ரொம்ப இறங்கி வராரே! அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்கிவ் பண்ணிடுவீங்க. இந்த மாரிங்க ஆளுங்க வந்து வெளி உலகத்த வந்து ஏஞ்சல். அவங்க யார் முன்னுக்கும் அவங்கள பத்தி பார்த்துருக்கேன். இடையில காட்டிக்கவே பார்த்தேன். மாட்டாங்க. ஓகே. காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா, இப்ப வந்து அவங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கூப்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க, "உங்களுக்கு தெரியுமா என் ஹஸ்பண்ட் இந்த மாரிலாம் பண்றாருன்னா" யாருமே ஸோ நம்ப இது மாட்டாங்க. வந்து ஆணாவும் இருக்கலாம், பெண்ணா பெண்ணாவும் இருக்கலாம். இருக்கலாம். எஸ். யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்களோட அட்டிட்யூட் வந்து வீட்ல வந்து நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். ஓகே. எனக்கு சில பேர் சில்ட்ரன்ட்ட மைண்ட்ல வந்து வராங்க. நான் சொல்றது தான் பேர் சொல்ல கேட்கணும். முடியாது என்னால. பிள்ளைங்க இருக்கிறவங்க வந்து பிள்ளைங்கள்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. ஓ! அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். ஓ! ஆ ஸோ அவங்க லைக் பிள்ளைங்கள்கிட்ட ஹார்ஷா பேசுறது. அதாவது லைக் ஒரு பாசம் அவங்களுக்கு பாசம்னா அது ஒரு அ வெரி டிஃபிகல்ட் டு ஷோ. பட் இதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஏதாவது ஹெல்ப் ஏதாவது அவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவங்க ஒத்துக்காதனால தான் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீங்க எவ்வளோ தான் சொல்லி சொன்னாலும், அவங்க எனக்கு இந்த குறை இருக்குன்னு அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியாது. சரி, ஒரு ஆள் உண்மையா மாத்தி தான் ஆவணும். அப்படின்னா முடியுமா? ஒரு லெவல் மட்டும் தான். ஆனா அவங்க அது அது என்ன சொல்லுவாங்க, பொறந்த குணம் அது. தூங்குற சிங்கம் வந்து சிங்கம் அப்பப்ப ஏஞ்சிரும். எஸ். ஓகே. அது வரும். அ ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த அபியூஸ் அண்ட் மென்டல் மட்டும் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபைனான்ஷியலி அபியூஸ் பண்ணுவாங்க. எப்படி அபியூஸ் பண்ணுவாங்கன்னா, பணம் அவங்களுக்கு இப்ப ஒரு அ மேன் தான் சம்பாரிச்சு அந்த ஃபேமிலிய காப்பாத்துறாங்கன்னா, அந்த ஃபைனான்ஷியல் அபியூஸ் பண்ணுவாங்க. ம். அதாவது அந்த எல்லாம் கண்ட்ரோல் நான் குடுக்குறது தான் நீ எடுத்துக்கணும். ஓ! அப்ப ஓகே. அதாவது இப்ப இப்ப லெட்ஸ் சே ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க பார்ட்னரோட இன்கமையும் அவங்க ஆ எடுத்துக்கிட்டு, எஸ். நான் உனக்கு பாக்கெட் மணி குடுக்குறேன் கரெக்ட். அப்படின்னு அவங்க ஆ. தான் கண்ட்ரோல். பட் அவங்க போய் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. வெளி உலகத்துக்கு வந்து ஐடியல் மேன், ஐடியல் வுமன். ஆ. ஓகே. ஆனா வீட்டுல தான் தெரியும் அவங்க பண்ற அட்டகாசம். அதாவது அவ்ளோ டார்ச்சர் சரியான அவங்களுக்கு எல்லாம் சுடுசொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சொல்லுலே அந்த கொல்ற மாரி ஒரு சொல்லு வரும். ஆனா இதே வெளி உலகத்துல வந்து மத்த பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட ரொம்ப லைக் அந்த மாரி. அவங்க சுத்திலாம் நெறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்கள கண்டுபிடிக்க முடியாது போலயே! ஆ இவங்க அக்கான இவங்க அவங்க கரப்பான்பூச்சி மாரி அங்கங்க இருப்பாங்க. எஸ். ஏன் அவங்க அந்த மாரி ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, இனிமே நீ விட்டு எங்க ஓட போற? யூ ஆல்ரெடி மைன் வாட்? அந்த அந்த ஓ! அட்வான்டேஜ். பிள்ளைங்கள்கிட்ட வந்து என்னன்னா, யூ ஆல்ரெடி மை சைல்ட். நீ என் பிள்ளை ஆயிட்டியா? இதுதான். அது இமோஷனலி அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு
ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு அப்பா ஓட பாசம் வேணும், அப்பா ஒரு அட்வைஸ் வேணுமானா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஓகே. சரிக்கா. ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, எனக்கு ரொம்ப சீரியஸா போகுது. எனக்கே பயமா இருக்குக்கா. ஆமா, ஆமா. நான் உங்கள ஃபன்னா பேச கூப்பிட்டேன். நீங்க புது புது வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்லி நான் அப்பப்போ சீரியஸாக இருந்தால் தானே சீரியஸாக இருக்கும். ஐயோ! முடியலக்கா. எனக்கு அக்கா எனக்கு உண்மையிலேயே பயம் எடுத்துக்கிச்சு. ஓகே. சரிக்கா. நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன், துருகி துருகி கேட்குறேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட். ஏன்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் பெர்சன். என்னைக்குமே வந்து மைண்ட் செட் மட்டும் இல்ல, நான் சந்தோஷமா இருந்தா தான் என்னால வேலைக்கு செய்ய முடியும். எஸ். ஓகேவாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த உங்கள இன்டர்வியூ பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா குத்துப்பாட்டா கேட்டு வந்தேன். தெரியுமே. தெரியுமா? ஸோ கேட்டு வந்தேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பாட்காஸ்ட்ல வந்து நெறைய பிளான் பண்ணிட்டு போனேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ இப்ப சந்தோஷமான பாட்டா, எனக்கு புடிச்ச பாட்டா கேட்டுட்டு வந்தேன். ஸோ ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஓகேவாக்கா. ஸோ நம்ம எது பண்ணாலும் சரி, நம்ம வேலைக்கு போனாலும் சரி, Yeah. ஃபேமிலியோட இருந்தாலும் சரி, பிள்ளைங்களோட இருந்தாலும் சரி, மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், அதாவது சந்தோஷமா இருக்கட்டும் வந்து ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். உண்மையா இல்லையாக்கா? ஆமா, ஸோ ஆமா. இது எது பண்ணா ஏதாவது ஒரு 2 விஷயம் ஷார்ட்டா நீங்க சொல்லுங்க. இப்ப லெட்ஸ் சே இப்ப நான் இதுக்கு முன்னாடி வந்தவங்ககிட்ட கேட்டேன். சரி நான் மைண்ட் செட்ட நல்லா வச்சுக்கணும்னா, தனியா பாட்காஸ்ட்ல கேட்கல. தனியா கேட்டேன். புக் படிக்கிறோம் அப்டின்னாங்க. ம். சரியாக்கா? ஸோ இன்னும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? இன்னும் சொல்லுங்க சார்ன்னா, போய் எக்சர்சைஸ் பண்ணு அப்டின்னாரு. ம். அவ்வளோதானா? அவ்வளோதான் போதும் அப்டின்னாரு. ஸோ இந்த கேள்விய நான் உங்ககிட்ட வச்சேன்னா, நான் வந்து சந்தோஷமா இருக்கணும். என்னோட மனச வலிமையா வச்சுக்கணும். மென்டல் ஹெல்த்த பார்த்துக்கணும்னா, சிம்பிளா என்ன சொல்லுவீங்க? சந்தோஷம்னா என்ன? அது நம்மளுக்கு தெரியணும். சந்தோஷம்னா நம்ம தான் சந்தோஷம். அதாவது நீங்க சந்தோஷமா ஆவாத முன்னுக்கு, நீங்க வந்து உங்களோட எக்ஸிஸ்ட நீங்க வந்து உணரணும். அது எப்படிக்கா உணர்றது? நீங்க உங்களோட பிறப்ப நீங்க உணரணும். பிகாஸ் நீங்க வந்து மத்தவங்கள சம்டைம் நம்ம வந்து மத்தவங்க டிபெண்ட் பண்ணுவோம். அதாவது இவங்கள நம்மள புடிச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்லன்னா மத்தவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ ஆரம்பிப்போம். மத்தவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம செய்வோம். ஆனா நம்மளுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம செஞ்சிருக்கோமா? ஏன்னாக்கா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இதே விஷயத்த ஒரு 5, 10 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் என்ட்ட சொன்னாங்க. எனக்கு அந்த டைம்ல புரியல. ம். அது என்ன உணரணும்? நான் தான் தெரியுமே. ம். ஓகே. இவ்வளோதான் நானு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணா இத மாத்த முடியும்க்கா? ஒரு சின்ன டிப்ஸ் குடுங்க பாப்போம். என்ன ஒண்ணுனா செல்ஃப் லவ்ன்னு தெரியுமா? நம்மளே நம்ம லவ் பண்ணிக்கணும். வர மாட்டுதுக்கா. கண்ணாடிய பார்த்தா தான் நம்மளுக்கே சிரிப்பு வந்துருது. அந்த மாரி ஆளுக்கு என்ன பண்ணுவீங்க? அக்கா இதெல்லாம் நடந்திருக்குக்கா. இப்ப என்னால பண்ண முடியும். ஓகேவா? இப்ப அது ரொம்ப நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணனால பண்ண முடியும். சரி. ஓகே. ஓகே. ஆரம்ப காலத்துல ஒரு ஆள் சொன்னாங்க. சில செமினார்லாம் நம்ம போவோம்ல. போயிட்டு நாளைக்கு காலைல கண்ணாடிய பார்த்து, நீ ரொம்ப ஆமா. அது என்ன வார்த்தைங்க? ஐயோ மறந்துட்டேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆ. நீ தான் சிறந்தவன் அப்படி சொன்னோனே, நான் சொல்லவே ஆரம்பிக்கல. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா. சரி நான் அப்படியே ட்ரை பண்ணி நான் சொன்னேன். கரெக்ட். பின்னாடி மண்டையில யாரோ பேசுறாங்க. டேய் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி? ஐ மீன் இந்த இந்த சைக்காலஜி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு தெரப்பி இருக்கு. அதுக்கு அதாவது அந்த ஒன் ஆஃப் த தெரப்பி வந்து இப்போ த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் சொல்கிறாங்களே, கண்ணாடியில் போயிட்டு அன்னாடு காலையில் எந்திரிச்சு நம்மளை பார்த்து நம்ம செய்கிற வேலை வந்து ஸ்மைல் பண்ணணும். ஏன் ஸ்மைல் பண்ணோம்னா, அப்போ அந்த ஸ்மைல் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன இவ்வளோ அழகாக இருக்கேன்னா, அது நம்ம வந்து அழகா இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. நாங்கலாம் என்னக்கா பண்றது? அது வந்து மற்றவங்க பார்த்து சொல்கிறன்னு அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு நீ அழகா இருக்கியா, அது நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன்னா ட்ரஸ்ட் மீ அந்த வந்து உனக்கு உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஹிட்லர் தெரியுமா? ஹிட்லர் காலையில் எழுந்திரிச்சு என்ன தெரியுமா செய்வாரா? கண்ணாடியை பார்த்து சிரிப்பாராம். ஹில் ஸ்மைல். மை டே இஸ் கிரேட்டர், மை டே இஸ் குட். ஸோ even though he has some lot of psychology disorder, அது பார்த்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண மனுஷன் தான் he was very positive. அந்த எந்த வந்தாலும் அவருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட். He's a man who we know about Hitler. Nobody can say he's wrong. அவர் எடுக்கிற முடிவு தான். பிகாஸ் அந்த பாசிட்டிவிட்டியா அவரே உருவாக்கிட்டாரு. எவ்ரி மார்னிங் when he wakes up, when he see the mirror, அவர் ஸ்மைல் பண்ணுவார். அதே ஒரு ப்ராக்டிஸ் அந்த சைக்காலஜிக்கலி அதில் இருக்கு. ஸோ நான் கண்ணாடி முன்னுக்கு சிரிச்சா உலகத்தையே Seriously. அழிக்கலாம். அந்த அளவுக்கு பவர் வந்துரும்ன்றீங்க. ரைட்டு. கெட் பேக் த பவர். அந்த பவர் உனக்குள்ள தான் இருக்கு. இன்னொன்று வந்து இது செய் அது செய்யன்னு நான் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? பட் இது தவிர வேற என்ன பிடிக்கும்? சாப்பிட பிடிக்கும்க்கா. அது நீ குக் பண்ணி இது தனியா இருக்கும்போது செய்ய முடியுதுக்கா. நான் இதோட கொஸ்டினை வந்து நான் இதோட ஒட்டி, ஏன்னா இது எனக்கும் இருக்கிற கேள்வி இதுதான்.
நம்ம தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் செஞ்சிடலாம். பட் ஓகே உங்கள எடுத்துக்குவோமே. ஓகே நீங்க ஒரு மதர், ஓகே ஒரு வைஃப், ஓகே இன்னொன்னு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கீங்க. நீங்க வந்து நெறைய ரோல வந்து நீங்க இருக்கீங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம மத்தவங்கள கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. சரியாக்கா? ஸோ நான் எனக்கு புடிச்சத மட்டுமே நான் எப்படி செய்யறது? மத்தவங்களையும் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கே. கான்சிடர்னா இப்போ எப்படி இப்ப லெட்ஸ் சே நான் 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 இப்ப வீட்டுக்கு போறேன்னு வையுங்களேன். ஓகே ஓகே. ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. எங்க அம்மா பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே. எனக்கு பியர் குடிக்க பிடிக்கும்னு ஓகே ஓகே. ஓகே ஓகே ஸோ எங்க அம்மாவுக்கு நான் பியர் குடிச்சா இன்ன வரைக்கும் அ அ அ விளக்கமாறு தான். ஏன்னா நம்ம 80s கிட்ஸ் இல்லையா? எஸ் எஸ் ஓகே. மூஞ்சி சுளிச்சுக்குவாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே ஸோ இந்த மாரி விஷயத்த நான் எப்படி செய்வேன்? நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பேசுறதுனால. ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம அம்மா கூட தான் இருக்கிறோம் நம்ம ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்க்காக எனக்கு என்னோட ஹாப்பினஸ் நான் வந்து பீர் குடிக்கணும் ஏதோ ஒரு ஆல்கஹால் ஜஸ்ட் டு சூட் மை மை மைனோ அதுவும் ஒரு சந்தோஷம் தானே இப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்காததுக்காக உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட் எல்லாமே தெரியும் பிடிக்காததுக்காக அந்த அந்த டெம்பரரி சந்தோஷத்தை நீங்கள் விட்டு கொடுக்க போறீங்களா again பேக் டு யுவர் சாய்ஸ் இல்லை பரவாயில்ல அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் தானே திட்டு வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் எனக்கு இந்த சந்தோஷம் முக்கியம் சொல்லிட்டு அது செய்வீங்களா ஸோ ஸோ நீங்கள் வந்து எனக்கு அதை ஒரு weigh ஐடியா பண்ணணும். தோணுதுக்கா. ம் நம்ம அம்மா முன்னுக்கு குடிச்சா தானே பிரச்சனை. அம்மா பின்னால அதேதான் சில விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஓகே. பெட்டர் தான் ரகசியங்கள் நல்லதுதான் சொல்றீங்க. அது சரியாக்கா? Yes. ஓகே. ஸோ ஸோ ஈவன் நான் நெறைய படிச்சிருக்கேன். ஏன்னா உங்கள இன்டர்வியூ பண்ணணும்னா எனக்கு 2, 3 லிங்க் நீங்க எனக்கு அனுப்பி விட்டீங்க. இத பட்றா, அத பட்றான்னு. அதுலேருந்து 1 போச்சு, இன்னொன்னு 1 போச்சு. ஸோ மேபி இதுலேருந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். மேபி உங்க சைட்லேருந்து சொல்லலாம். ஓகே ஸோ புக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கும் கடுப்பு தான். எந்த டீச்சர் விட்ட சாபமோ தெரில. எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யா மேபி இது நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் இது ரைட்டாக்கா? உண்மையா? ஒன் ஆஃப் த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ உங்க பியூட்டிக்கு சீக்ரெட் இதுதான். இன்னும் அப்படியே இருக்கு. இல்லை எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து நம்மளோட லைஃப் அப்படி அது இன்னொரு பாட்காஸ்ட் செய்வோங்க. ஏன்னா உங்க லைஃபை மட்டுமே நான் ஒரு பாட்காஸ்டாக செய்யணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது ஏன்னா இது எனக்கு மட்டும் மேபி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகள். நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு பர்சனல் அதெல்லாம் திறக்க மாட்டேங்க்கா. அதுக்கு நான் தனி ஒரு எபிசோட் வச்சிருக்கேன். சரி சரி ஸோ ஒரு நாள் நம்ம வரோம். சரி நம்ம கொஞ்சம் எனக்கு அடிக்க வாசிக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஒன் ஆஃப் த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த எக்ஸசைஸ் ஏன் சொல்கிறாங்களா அதை நானே பர்சனலாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இமோஷன்ஸ் ட்ராப் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த என்சைட்டி டிப்ரெஷன் அந்த இமோஷன் என்ன ட்ராப்னா அது வெளியே ஆக்கலை எல்லாத்தையும் போய் நம்ம எல்லாத்திட்டும் சொல்ல முடியாதுல்ல பிகாஸ் நம்ம என்ன நினைப்போம் நம்ம சொன்னாலும் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் பரவாயில்ல அது சில பேர்த்துக்கு நம்மளே கோப் பண்ணோம்னா எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் இட் ஏன்னா நீங்கள் அந்த ஸ்வெட் பண்ண உங்களுக்கு அந்த பாடி லைட் ஆகும் அந்த பாடி லைட் ஆக உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும் மைண்ட் கிளியர் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது வந்து உங்களால் லைக் அது போயிடும் உடம்பு வலிக்குதுக்கா. அது போயிடும் ஆக்சுவலி போயிருமா? நம்மளுக்கு அந்த டைம்ல நம்ம அப்படித்தானே தோணும் ஆனா அந்த நெக்ஸ்ட் நீ அந்த காலையில எந்திரிக்கிறோம்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு தெரியுமா பிகாஸ் ஒரு நாள் முன்னுக்கு நம்ம எக்ஸசைஸ் மக்கிய நாள் நம்ம எந்திரிக்கும் போல அது அந்த ஒரு Yeah. அது ஒரு நான் ஃப்ரெஷ்னஸ் வரும் ஓகே. ஸோ இட்ஸ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த ஓகேக்கா. எக்ஸசைஸ்லாம் மக்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க. அக்கா சொன்னது கேளுங்க. சரிக்கா. ரொம்ப சீரியஸா போயிட்டோம். ஆமாடா கொஞ்சம் ஃபன்னா கேட்கவாக்கா. கேளுடா கொஞ்சம் கேளு ஏன்னா நீங்க என்னை பார்த்து இதையும் சொன்னீங்க. ஓகே. நீ என்ன வீட்டில் 2வது பிள்ளையான்னு உடனே கேட்டீங்க. என்னமோ ஜோசியர் மாதிரி கேட்டீங்க. ஓகே தெரியலக்கா. எனக்கும் இந்த ஜோசியத்துக்கும் என்னன்னு தெரியல. மொத பாட்காஸ்ட்லயும் நான் இதை பத்தி தான் கேட்டேன். இதெல்லாம் கோவம் தாங்க. ஸோ இதுக்கு போயிடுவோம். ஓகே ஸோ நீங்க சொன்னீங்க வீட்டில் 2வது பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. 3வது பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. நல்லா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க. எப்படி இந்த மாதிரி டாபிக்லாம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல முடியாது கிரு ஆனால் ஐ ட்ரை மை பெஸ்ட் ஓகே பிள்ளைங்களாம் எடுத்துக்கிட்டா ஓகே பிள்ளை வீட்டில் பிறந்தோன்னே நம்ம வந்து எல்லாம் ஃபோக்கஸ் அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும் பிகாஸ் நியூ பேரண்ட்ஸ்னால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் க்ளோத்ஸ் எல்லாமே நம்ம அவங்க என்ரோல் கிண்டர் கார்டன் என்ரோல் பண்ண எல்லாமே எல்லாமே பெஸ்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிட் ஸோ அட்டென்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும்ல அதாவது வாங்குற பொருளும் எல்லாமே அவங்களுக்கு வந்து விலை கொடுத்து தான் வாங்குவோம்
அது ஏன்னா அது நம்மளுக்கு வந்து அது நம்ம செய்கிறது ரைட்டாக தெரியல. ஆனால் நம்ம வந்து இந்த பெஸ்ட் கொடுக்கணும்னு நம்ம வருவோம். ஓகேவா? அப்புறம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் கிட் வந்து பெற்றவங்களுக்கு கூட அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அவங்க க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்களோட வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் டிபெண்ட்டாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து பிள்ளைனால அதாவது எக்ஸ்பெக்டேஷனா இப்போ யூ மஸ்ட் டூ லைக் திஸ் அந்த அந்த என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் அந்த லீடர்ஷிப் ஸ்கில் வந்துடும். சொந்தமா ரூல் போட்டுக்குவாங்க. அவங்களே ரூல் பண்ணுவாங்க. ரைட்டு. ரைட். ஆனால் ஸ்டபனும் இருப்பாங்க, கொஞ்சம் அடமனாக இருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது சொல்லுங்க. இவரை பத்தி கொஞ்சம் நீங்க நேரம் ரெண்டாவது பிள்ளை வந்து சைக்காலஜிக்கு ஏன் அது போனான்னு இதுவும் ஒரு காரணம். Because என்னோட ஹஸ்பண்ட் ஒரு வீட்டில் ரெண்டாவதா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்கிறேன். அதில் இதில் என்னன்னா அவங்க ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் attitude. ஏன்னா நான் கூட எல்லா பிள்ளைங்களும் சமம்னு நினச்சிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கும் தம்பி அவரும் ரெண்டாவது தானே. ஸோ அவங்க ரொம்ப குவாய்ட்டாக இருப்பாங்க. என்னத்த கேட்டாலும் வாயில் வந்து அந்த முத்து வச்சிருப்பாங்களா டைமண்ட் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ கேட்டாலும் அந்த வராது. என்னத்த பிரச்சனைன்னு கேட்டாலும் ஃபில்டர் பண்ணி சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இந்த சிம்பட்டிலாம் பிடிக்காது. ஏன்னு கேட்டால் இந்த ரெண்டாவது கிட் வந்து இப்போ வந்து அட்டென்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிட் போனனால பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, செகண்ட் கிட்டில் வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவோமே. இன்னொன்று வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிட் வந்து அட்டென்ஷன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இன்னும் நம்ம வந்து நம்மளை பார்க்குறாங்களா, நம்மளை இன்னும் நம்ம ஏதாவது அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஒரு சிப்ளிங் ப்ரெஷர் வந்துடும். இன்னும் நம்ம எப்படி இருந்தால் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேங்க்கா, நல்லா ஷார்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்கன்னா ரூல் மேக்கர், ரூல் மேக்கர்ஸ். ஓகே. ரெண்டாவது பிள்ளைங்கன்னா நல்ல நெகோஷியேட்டர். ஏன்னா அவங்க மேலேயும் பார்ப்பாங்க, கீழேயும் பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப அப்சர்வனாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து மை டாக்டர் சொன்னால அவளுக்கிட்ட தான் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது பிள்ளைங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் நானும் கற்றுக்கிட்டேன்க்கா அந்த கேள்வியில். ஏன்னா அந்த பேபியாக இருக்கும் போல ரொம்ப வித்தியாசம் தெரியாது. அவங்க வளர தான் அவங்களோட ஆட்டிடியூட்லாம் மாற ஆரம்பித்தோன்னே why is she so difficult, ஏன் அவங்கள மட்டும் என்னால் ஃபர்ஸ்ட் சைல்டோட சேம் பேரண்டிங் ஏன் ரெண்டாவது சைல்ட்ட முடியலன்னா அவங்களோட திங்கிங், அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட நாலேஜ் எல்லாம் வேறு. ஏன்னா அவங்களாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அவங்களாம் புக் ஸ்மார்ட் இல்லை. அவங்க படித்து தான் கற்றுக்கிட்டோம் இல்லை, அவங்க வேலையை உலகம் பார்த்துக்கிட்டே அவங்க ரொம்ப கற்றுக்குவாங்க, ரொம்ப அப்சர்வனாக இருப்பாங்க. ஏன் நெகோஷியேட்டராக இருக்கிறாங்கன்னா அவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் கேட்குறாங்களா, நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க நோன்னு they cannot accept no for an answer. அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க until they get. they are actually they are a winner in a way. they are born winner. என்னன்னா அவங்கக்கிட்ட என்னன்னா they are ரொம்ப லவ்விங். ஆனால் அந்த லவ் வந்து வெளியே ஆக்க முடியாது. அதனால பேரண்ட்ஸாக இருந்து இந்த மாதிரி ரெண்டாவது பிள்ளைங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹார்டாக நடந்தால் they will lose a beautiful gem. அவங்கள வளர்க்குறது வந்து வேற மாதிரி இருக்கணும். ஓகேக்கா. ஸோ நம்ம கிட்ஸை பற்றி பேசிட்டோம். எப்பயுமே நான் என்னோட எபிசோட் முடிக்கும் போது சில முக்கியமான கேள்வி அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த குட் டச் பேட் டச். ஏன்னா நான் இடையில வந்து ஃபேமிலியில் வந்து நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஓகே. பிள்ளைங்களுக்கு இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படின்னா என்ன, இதை எப்படி எங்கே போய் மக்கள் தேடலாம்? ஏன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளோட நிகழ்ச்சி முடிய போது எவ்வளோ ஷார்ட்டாக உங்களால் இதை ஆளுக்கு தெரியப்படுத்த முடியுமோ இது உங்களோட தருணம்க்கா. நீங்கள் ஓகே. குட் டச் பேட் டச் வந்து அது ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக இப்போ ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ பிள்ளைங்களை வயசு பார்க்காம வந்து ரொம்ப செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அது வீட்லேயும் நடக்குது, வெளியும் நடக்குது. ஸோ ஒரு பெற்றவங்களாக இருந்து அது ரொம்ப அவங்களுக்கு இப்போ ரொம்ப பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நானும் ஒரு மதர். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா வீட்டிலையும் பிள்ளைங்கள்கிட்ட வந்து கற்றுக் கொடுங்க. அதாவது இது வந்து ஒரு ஒரு தெரிய வேண்டிய விஷயம்னா ஒரு பிள்ளைகிட்ட கம்ப்ளீட் அக்சஸ் இருக்கிறது வந்து அம்மா மட்டும்தான், அப்பா கூட இல்லை. அப்பாவுக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் அக்சஸ் அம்மாவுக்கு மட்டும்தான். ஸோ அம்மாவு மட்டும்தான் அந்த ஐ மீன் த குட் டச் பேட் டச் பை த புக்ஸ் பார்த்தா அம்மா மட்டும்தான் ஒரு பிள்ளைய வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நேக்கட்டாக குளிப்பாட்ட முடியும். அதெல்லாம் அம்மா மட்டும்தான் செய்ய முடியும். பிகாஸ் அம்மாவோட டச் வந்து வேற. கரெக்ட். இதை பற்றி வீடியோ யூடியூப்ஸில் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது கிரு. யூ கேன் கூகுள் பண்ணி. இது முக்கியம்னு நினைக்கிறீங்களாக்கா? டெஃபினெட்லி. இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சில பிள்ளைங்க வந்து ரொம்ப நைஃபாக இருக்கிறாங்களே, நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாது. எந்த வயசில் இதை சொல்லிக் கொடுக்கணும்? எஸ்,
கிண்டர்கார்டன் ஆரம்பிச்சோன்னு நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ மற்ற ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் கிண்டர் கடன்லேயே சொல்லிக் கொடுக்கணுன்றீங்க. எஸ். ஏன்னா அவங்களோட மைண்டும் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. இன்னொன்று வந்து நிறைய அடால்ட்ஸ்லாம் பார்க்குறாங்களே, ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறாங்க நிறைய. ஓகே. இப்போ அன்றைக்கி கூட இடையில வந்து ஒரு கேர்ள் காட் லாக்ட் இந்த ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அந்த கேர்ள் திறக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க்கர் போயிட்டு திறக்கிற மாதிரி தோண்டிட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து கொஞ்சம் தவறாக நடந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து நல்ல வேலை வெளியே வந்து சொன்னோன்னே அந்த அங்கே உள்ளவங்களாம் அந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க்கர் வச்சு வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ பிள்ளைங்கள்கிட்ட வந்து என்ன இருந்தாலும் அவங்க வாய் திறந்து சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுங்க. எனிதிங் ஐ வில் பி வித் யூ. நீ என்ன இருந்தாலும் சொன்னேன். அது ஆம்பளை பெண்களுக்கு நடக்குது. ஓ, ஆண்களுக்கும் நடக்குதா? அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது கிரு. டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓ, ஸோ இல்லைக்கா, அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுவேன் அதில். ஆம்பளை பையன்கள்ட்ட சரி, பொம்பளை பிள்ளைங்க சரி. இன்னொன்று ஸோ வந்து இதை வந்து நம்ம ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? yes. Good பொம்பளை touch. பிள்ளைங்க ஓ, மட்டும் நான் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன் பெண் பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிக் இல்லை, கொடுக்கணும். ஆம்பளை பையன்கள்ட்ட. ஏன்னா ஆம்பளை பையன்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு 7-8 years old பாய் பியானோ கிளாஸ் போகும்போது அந்த பியானோ டீச்சர் வந்து மற்ற இடத்துல கையை வச்சு பியானோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போல அந்த பொடியும் வந்து அந்த பாய் வந்து ஒரு ஃபியூ கிளாஸஸ்க்கு போகாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் அன்டில் அவங்க அம்மா உட்காந்து சம்திங் இஸ் ராங் வித் யூ, ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் ராங் சொன்னால் அப்புறம் தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார். நோ த டீச்சர் டச் மை ப்ரைவேட் பார்ட்னர். ஸோ பிள்ளைங்கள்கிட்ட வந்து அந்த அந்த ஃப்ரீடம் கொடுங்க, எதாக இருந்தாலும் சொல்லி. இப்போ சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இந்த சிக் தொட்டால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத இடம் யார் தொட்டால் தொடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க்கா. ஸோ ரொம்ப நன்றி. இன்னொன்று, இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. ஓகே. உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை எங்கே தேடலாம் அப்படின்னு இது உங்களுக்கான தருணம். என்னாலும் தேடலாம். ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, என்னோட கவுன்சிலிங் பேஜ் இப்போ ஸ்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், mynology_my. அதுலேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா என்னோட பர்சனல் நம்பர் கிரு, யூ நோ மை பர்சனல் நம்பர். ஐ நீட் ஹெல்ப். புலனம் பண்ணுங்க. புலனம் பண்ணுங்க. எஸ். ஸோ ஐ நீட் ஹெல்ப்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு அப் டு 8 o'clock நைட். அதுக்கப்புறம் சார்ஜஸ் ஏதாவது இருக்காக்கா? இல்ல சொல்ல வேணாம்னா இருக்கு, பட் டிபெண்டிங் ஆன் தி ஏன்னா அது சப்ஜெக்டிவா இருக்கு சில பேருக்கு. ஓகே. நிறைய நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். முக்கியமாக ஆண்களுக்கும் குட் டச் பேட் டச் இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, லிசன் பண்ணலாம், இல்லை ஆண்கள் கம்யூனிகேஷன் லிசன் இதுன்னு நடுநிலையிலே வச்சுட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லக்கா, நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் முதல்ல கேட்டோடனே நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தவிர வேறு எதுவுமே சொல்ல தெரியல. இந்த ஷோவை பார்க்குறவங்க நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு போய் சேரும்ன்ற எனக்கு அந்த மன திருப்தி இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச். எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிட்டது என்னன்னா, ஸோ முடிஞ்சது என்ன ரொம்ப டச் பண்ணது இந்த குட் டச் பேட் டச். ஸோ யூடியூப்பில் நிறையா இருக்கும். இல்லைனா அக்காவுக்கு புலனம் பண்ணுங்க, அக்கா இதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஃபேமிலியில் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா, ஓ இவ்வளோலாம் அம்மா பேசுவாங்களா அப்படின்னு நான் கேட்கும் போது, ஓ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அந்த மைண்ட் ஓப்பனாகவே ஆகிடுச்சு. ஓ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணி விட்டீங்கக்கா, பயணங்களுக்கும் இது தேவைப்படுதுன்னு. பயணங்களும் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஓகே. இன்னைக்கு ரொம்ப அருமையாக போனச்சுக்கா. எனக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கான்டென்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் என்னை பயம் கொடுத்துட்டீங்க. வேற ஒன்றும் சொல்ல தெரியல. செகண்ட் எபிசோட் ரொம்ப நல்லா போணுச்சு. அடுத்த எபிசோட் வர வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல. பாய். தேங்க்யூ கிர். தேங்க்யூ ஸோ மச்.